மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி தாலுகா திருமால் கிராம பொதுமக்கள் தங்களின் ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டைகளை ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வந்தனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம மக்களின் கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் திருமால் கிராமத்தில் பூர்வ குடிகளாக மூதாதையார் காலத்தில் இருந்து சுமார் 300 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகிறோம். எங்களின் பிரதான தொழில் விவசாயம், ஆடு மாடுகள் வளர்த்தல். இந்நிலையில் எங்கள் கிராமத்தில் கல்குவாரி மற்றும் கிராவல் குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது மற்றும் பல்வேறு இன்னல்களுக்கு கிராமத்தினர் ஆளாகியுள்ளதால் கல்குவாரி மற்றும் கிராவல் குவாரி உரிமத்தை ரத்து செய்யக்கோரி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட கருத்து கேட்டுக் கூட்டத்திலும் ஊரைச் சேர்ந்த அனைத்து நபர்களும் கல்குவாரி மற்றும் கிராவல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பினை தெரிவித்து பதிவு செய்துள்ளோம் மற்றும் ஆட்சித் தலைவரை சந்தித்தும் குவாரி அமைப்பதால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் சட்ட விதிமுறைகள் குறித்தும் எடுத்துரைத்து குவாரி அமைப்பது கூடாதென கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். அதன் பின்பு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் குவாரிகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டுமென தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தினால் தற்காலிகமாக குவாரி உரிமம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் கல்குவாரி உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்யவில்லை. தற்காலிகமாக கல்குவாரி உரிமம் ரத்து செய்த உத்தரவிற்கு எதிராக குவாரி உரிமையாளர்கள் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ள மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவில் வருவாய் கோட்டாட்சியர், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை ஆணையர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலர் கூட்டாக சேர்ந்து கபுல தணிக்கை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுநாள் வரை அதிகாரிகள் ஒரு தலைப்பட்சமாக செயல்பட்டு எந்தவிதமான புல தணிக்கையும் செய்யாமல் இருந்து வருகின்றனர். எனவே கிராம மக்கள் எங்களுக்கு அரசால் வழங்கப்பட்டுள்ள வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றால் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை என்பதாலும் அரசால் வழங்கியுள்ள மேற்படி அசல் ஆவணங்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வந்துள்ளோம் என தெரிவித்தனர்.